அகத்தியர் சொன்னது அப்படியே நடந்திருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அதான் உண்மை. ஒரு நாள் மெடிடேஷன்ல அவர் உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு ஒரு நிகழ்வு தெரியுது. சீடர்கள் கிட்ட நம்ம நாளைக்கு போற கடல் பயணத்தை ரத்து செய்யணும், பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாரு. சீடர்களும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தா பெரிய சுழல்ல பல கப்பல்கள் மாட்டி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ சீடர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ஃபியூச்சர் தெரியுது அப்படின்னு கேட்கும்போது அகத்தியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கல, என் மனசோட சத்தத்தை நிறுத்தினேன். மனம் அமைதியா இருக்கும்போது நிகழ்வு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்குது. பிரெயின் எப்பவுமே நெக்ஸ்ட் மொமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுக்கு நியூரோ சயின்ஸ்ல ப்ரெடிக்டிவ் பிரெயின்னு பேர் வச்சுருக்காங்க. அது நிறைய யோசிச்சுக்கிட்டே நாய்ஸ் அதிகமாக இருந்தால் அப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன் பிளராக இருக்கும். அதே சைலன்ஸாக இருந்தால் நம்ம கிளாரிட்டி ஷார்ப்பாக இருக்கும். அகத்திய மெடிடேஷனில் அந்த நாய்ஸை 0க்கு கொண்டு போனார். மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் அவருக்கு மட்டும் புரிஞ்சுது கிளாரிட்டியாக. என்னன்னா அவர் இயற்கையை படித்தார். நாளைக்கு சுழல் வரப்போங்கிறது அவர் மைண்டுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் வந்துச்சு. அவர் மேஜிக்கெல்லாம் எதுவும் பண்ணலை, மைண்டை டியூனிங் பண்ணார். ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ஃபியூச்சருக்கு ரெடியான மைண்டை நம்ம உருவாக்கலாம். அகத்தியர் சொன்னது இதுதான், மௌனம் கத்தும் போது உண்மை கேட்கும்.